ஹைரன் பிஸ்மில்லா. கடைசியாக நாங்க மூணாவது கேட்டகரி தே என்ற கேட்டகரி நிக்கிறோம். مم. ஆஹ் ஓதுவோம். புதிய பாடத்துக்கு போக முடியும். بسم الله الرحمن الرحيم. لست عليهم بمسيطر. திருப்பி போதுங்க. لست عليهم بمسيطر ரெண்டாவது. إلا من تولى وكفر. மூணாவது. يومئذ يصدر யௌம الناس ஐதி அல்ல. أشتاتا. யௌம ஐதி அல்ல. م? யௌம ஈதி. ஈட சவுண்ட் முக்கியம். يومئذ يصدر الناس أشتاتا. திருப்பி போதுங்க. يومئذ يصدر الناس أشتاتا. ஈட சவுண்ட் வரணுமா போதாது. இன்னும் நல்ல தெளிவா எடுத்து ஓதணும். யௌம ஈதி யஸ்துருன் நாசு அஷ்தாதா. يومئذ يصدر الناس أشتاتا. குட் குட். நாலாவது. وجعلنا نومكم سباتا. திருப்பி போதுங்க. وجعلنا نومكم سباتا. த ரெண்டு சவுண்ட் வருது. சுப தே தே கொஞ்சம் எடுத்து விடுங்க. சரி சரி. சுப தே. سباتا. ம். திருப்பி போதுங்க. திருப்பி பாவம். ஓதுறேன். وجعلنا نومكم سباتا. ஐந்தாவது. لنخرج به حبا ونباتا. ஆறாவது. والجبال أوتادا. ஏழாவது. قد أفلح من تزكى. تزكى تزكى. قد أفلح من تزكى. எட்டாவது. بل تؤثرون الحياة الدنيا. சரி போதுங்க. بل تؤثرون الحياة الدنيا. ஹைரன். இப்ப நாங்க இன்னைக்கு புதிய எழுத்துக்கு வரோம். புதிய எழுத்தை مم. பொறுத்த வரைக்கும் அது ஃபா. வாய் ஃபுல்லா வரக்கூடியது. طاع. விளங்கிச்சா எப்படின்னு? ஃபா. مم. طاع. அப்பா. طاع. இந்த பா வாய்ப்புள்ள வர நேரத்துல நான் முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் ஸ்லைட்ல வர்றது. இதுல முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன். மூணாவது பாயிண்ட் மிக முக்கியமான பாயிண்ட். எங்கட கன்னங்கள் ரெண்டு கண்ண பகுதியில் இருக்குது. வலது பக்க கண்ண مم. பகுதி, இடது பக்க கண்ண பகுதி என்று இரண்டு مم. கண்ண பகுதியில் இருக்குது. அந்த இரண்டு கண்ண பகுதிகளும் குவியலாக வரணும். مم. தடிப்பமா அது. ஹை. அதோட مم. இன்னொரு முக்கியமான விஷயம், வாய் முழுமையாக ஃபங்க்ஷன் ஆகணும். என்றால் இது ஒரு வல்லினம் சார்ந்த எழுத்து. مم. நாங்க படிக்கிற எழுத்துக்கள்ல நாங்க நினைக்கிறேன் مم. இதுக்கு முன்னாடி மூன்று எழுத்துக்கள் அலிஃப் ஐன் பே, அதே மாதிரி தே, مم. நாலு எழுத்துக்களை படிச்சுக்கிறோம். இது நான்குமே مم. சொஃப்டாக, மெல்லினமாக, மிருதுவாக உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்துக்கள். ஆனால் இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் இது அப்படியான ஒரு எழுத்து அல்ல. மிக مم. கடிப்பமான உச்சரிப்பை எடுத்து ஓத வேண்டிய எழுத்து. அதே مم. நேரம்
இந்த எழுத்தை உச்சரிக்கிற நேரத்தில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால் சவுண்ட் நேரடியாக மேல் தூக்கி தூக்கணும். இப்ப தாவை உச்சரிச்சா தே தா துவா தா துவா தாண்டு மோதலாம். வாய் ஃபுல்லா தா தாண்டு மோதலாம். இதுல சொல்லிக்கிறது போல ஒரு அமைப்புல ஏதோ மேல் நோக்கி உச்சரிக்கப்படுது என்று ஓதலாம். ஆனா அப்படி அல்ல. குவியலாக உச்சரிக்கப்படுறது இந்த எழுத்துக்கு உள்ள முக்கியமான ஒரு பாயிண்ட். வானத்தை நோக்கி குவியலாக உச்சரிக்கிறது. அப்பா அப்பா என்று குவியலாக வரணும். வசனத்தை ஓதும் பாப்போம். والناشطات نشطا திருப்பி ஓதுங்க. والناشطات نشطا والناشطات نشطا نشطا والناشطات نشطا يلا بابا. كلا لينبذن في الحطمة புத்தாண்டு வராது. புத்தாண்டு வரையில எப்படி வரணும்? حطمة அதான் இப்ப இல்ல தேண்டு வராதே. அங்கதான் பிரச்சனை. இந்த இடத்துல பிரச்சனை. حطة வானத்தை நோக்கி எடுக்கணும். حطمة كلا لينبذن في الحطمة கடைசியில பெரிய ஹா எடுக்கணுமா? பெரிய ஹாக்கு வரணும். حطمة திருப்பி வந்து பாவம். كلا لينبذن في الحطمة திருப்பி தேண்டு உச்சரிப்பு வரக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. தேண்டு வர்றது பிள்ளை. பிழை இருக்கா சார்? பிழை இருக்கா? அந்த இடத்துல தேண்டு உங்களோட சவுண்ட் வருது. நீங்க மொத்தமா சேர்த்து ஓதுற நேரத்துல தேண்டு வருது. அந்த தேண்டு வர்றது பிள்ளை. அப்பா حطمة حطمة அதே நேரம் கடைசியில பெரிய ஹாவை எடுத்து அந்த ஹாக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டுற இதுலயும் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். திருப்பி வந்து பாவம். كلا لينبذن في الحطمة ரெண்டாவது திரும்ப உஸ்தாத். ரெண்டாவது إن بطش ربك لشديد பா அல்ல. பா மாத்தக்கூடாது. அது பேதான். நான் பே படிச்சிட்டோம். இப்ப பா மாத்தக்கூடாது. பாத்தூஷான்னு ஓதக்கூடாது. இப்ப بطش إن بطش ربك لشديد இல்ல பேபூஷ எப்படி? بطش குட். إن بطش ربك لشديد. إن بطش ربك لشديد குட். திருப்பி ஒரு கோதுமா. إن بطش ربك لشديد இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. மூணாவதா? திரும்ப உஸ்தாத். மூன்றாவது ويل للمطففين இந்த இன்னு அது பல பல முத்தாஃபிஃபீனு ஃபீனு இன்னு வரக்கூடாது. முத்தாஃபிஃபீன் இன் நிப்பாட்டணும். مطففين ويل للمطففين
முத்தஃபிஃபீன் என்று நிப்பாட்டணும். இன்னு என்று பாயிறது பெல. ம். அப்படி பாஞ்சாது இன்னு என்று கலக்கப்படும். المطففين குட். 4வது. الذين طغوا في البلاد இன்னும் கொஞ்சம் இது என்றதை கலக்கி நிப்பாட்டுங்க. அதே நேரம் ஃபாவ இன்னும் எடுத்து ஓதணும். ஃபாகவு ஃபில் பிலாது. الذين طغوا في البلاد 5வது. إنا أعطيناك الكوثر நூற்றது வரணும். பெரிய ஃபாவ் எடுக்கிறதும் போதாது. இன்ன طغى mistake இருக்கு أعطيناك الكوثر. كوثر إنا أعطيناك الكوثر சரி. இப்ப நாளைக்கு எல்லாத்துலயும் திருத்திக்கிறேன். நிறைய பிழைகள் வந்துக்குது. சரியா? ம் பெரிய ம் ஃபால பிழைகள் வந்துக்குது. ஸ்டார்டிங் என்ற வகையில ம் அது வரலாம், பிரச்சனை இல்லை. கவனமா நுணுக்கமா ம் ரெக்கார்டை கேட்கணும். அதே டைம் இருக்குது. ஒர்க்கு இன்ஷா அல்லாஹ் ம் நல்லா ம் ப்ராக்டிஸ் பண்ண பின்னால பெரிய ஃபாவை டார்கெட் பண்ணி செஞ்சு அனுப்பணுமா? ம் சரி